ஆபீஸுக்கு போனாலும் ஒவ்வொரு பொருளும் வித்தியாசமா இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி ஒரு 2000 கண்டுபிடிப்புகள் அவர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உருவானது தான் இன்னைக்கு உலக அளவில் அவர் பேசப்படுற அளவுக்கு இருக்காருன்னு சொன்னால், நம்ம சினிமாவில் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னால் பார்த்திபன் ஏதோ ஒரு வித்தியாசம், ஒரு இன்விடேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர். உண்மையிலே அவரை நான் பல வருஷங்களாக நாங்கள் நண்பர்களாக இருக்கோம். பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். யாராவது பார்த்திபன் கிட்ட பார்த்திபன் நீங்கள் ஓகே ஒரு 100 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம், சினிமாவை விட்டுட்டு போறீங்களான்னு சொன்னால் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா, ஓகே நான் விட்டுட்டு போகிறேன் சார், சினிமாவில் வேணுமுன்னா 100 கோடி விட்டுட்டு போகணே தவிர சினிமாவை நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லுவார். அப்படி ஏன்னா உலகத்தில் எல்லாமே சுயநலம், சுயநலவாதிகள் அதிகமாக இருக்கிற இந்த உலகத்தில் சினிமாவை நேசிக்கிற ஒரு நல்ல மனிதர் பார்த்திபன் அவர்கள். ஆக அவருடைய முயற்சி நிச்சயமா இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். வெற்றி பெற வேண்டும்னு கூட நான் சொல்ல மாட்டேன், வெற்றி பெறும், சந்தேகமே இல்லை, இது சத்தியம். ஆக இந்த நல்ல நிகழ்ச்சியில நல்ல உள்ளங்கள் நீங்க வந்திருக்கீங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், சரியா தவறா எனக்கு தெரியாது, இருந்தாலும் பார்த்திபனுடைய பர்மிஷனோட நமக்கெல்லாம் தெரிந்த நடிகர் நாசர் அவர்களுடைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அருமையான ஒரு யாருக்கும் பிரச்சனை தராத ஒரு சம்பளத்திலையும் சரி கால் ஷீட்லையும் தெரியும் ஒரு உன்னதமான ஒரு நடிகர். அவர் மகன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி விபத்துனால வென்டிலேட்டரில் இருக்காரு. அவர் சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லி மனசார நீங்கள் வேண்டிக்கிங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தயவுசெய்து மனசார நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சொன்ன மாதிரி முதல்ல எல்லாரும் நாசர் பையன் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சொன்ன மாதிரி பிரச்சனையே பண்ணாத ஒரு ஆர்டிஸ்ட் அவராக, அவர் ஒய்ஃபா, எதாக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாரு. ஸோ அதற்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்கிறது உண்டு, குப்பைன்னு வேணாலும் படம் எடுக்கலாம், பட் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பார்த்திபன் சாருக்கு தெரியும். ஒரு படத்தை ஹவு டு யூ டேக் இட் டு த பீப்புள். நீங்கள் நல்ல முகத்தை போட்டு நல்ல பாட்டை வச்சு நல்ல ஷார்ட்ஸை வச்சு சொல்கிற விஷயத்தை இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி சொல்லணும். அதை அவர் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு அதுதான் தோணுச்சு. நான் யதார்த்தமாக வாழ்க்கை வாழ்கிறாள். அதாவது என்னென்னா, யூ கேன் பி இம்ப்ரெஸிங் பீப்புள் ஆல் த டைம். அது சினிமாவுக்கு அகேன்ஸ்டாக உள்ள ரூல். சினிமாவில் உள்ள ரூல் யூ ஹேவ் டு கீப் இம்ப்ரெஸிங் பீப்புள். நீ யாராக இருந்தாலும் அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்கள மக்களை அட்டென்ட் பண்ணி பார்க்க வைக்கணும். அதை அவர் பண்ணியிருக்காரு ட்ரெய்லரில். அந்த பாட்டு பிரில்லியண்ட்டாக இருந்தது. அது டியூன் நல்லா இருந்தது, பாடினவங்க நல்லாலாம் பாடினா கூட அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஜனங்க உள்ளே பார்ப்பாங்கிறத கரெக்டாக பண்ணியிருக்காரு. விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். It gives me great pleasure to be here along with Parthiban for the inauguration for the release of the audio cassette and the trailer. I'd like to tell you people an old story. When we were shooting for Bhagira's film in Yerkod, Mr. Parthiban told me a story. And I agreed to produce the film. But unfortunately, the film title was Kelvi Kuri. Unfortunately, I was not able to complete the film due to various reasons. That same film was Pudiya Padai. I feel very proud that Parthiban worked with me in Swayamvaram as all in all Araga Raja. And it is a great honor for me to be here to wish him all the best in the success of this film, Thirai, Kadai, Vasanam and direction. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த சினிமாவில் எனக்கு ரொம்ப நீண்ட நாள் நண்பர்னா அது பார்த்திபன் தான். ஒரு 23 வருஷம் பழக்கம். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராகவும் ஆரம்பித்த அந்த நட்பு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அன்போடு இருக்கார். அவரோட உழைப்புக்கு, அவரோட திறமைக்கு ஏற்ற ஒரு சரியான இடத்தை இதுவரை அவர் எட்டலைங்கிறது தான் என்னுடைய பெரிய வருத்தம். அது இந்த படத்தில் நிச்சயமாக தீர்ந்து ஒரு மிக உயர்ந்த இடத்தை அடைவார். அவருடைய திறமைக்கு மட்டும் இல்லை, அவருக்கு உள்ளே இருக்கிற அந்த மனித நேயத்துக்காக அவர் இன்னும் மேலும் மேலும் ஜெயிக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி. காலை வணக்கங்கள். பார்த்திபன் சார்னாலே வித்தியாசம், நிறையா வித்தியாசம் பண்ணுறாரு. கண்டிப்பாக நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இந்த ட்ரெய்லரும் பாட்டு பார்க்க முடியல. கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இந்த படம் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். பட் இன்னைக்கு திரையுலக வணிகமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த வித்தியாசத்தை தாண்டி அவர் வெற்றி பெற இன்னும் கொஞ்சம் எல்லா வல்ல இறைவன் அவருக்கு அருள் புரியணும். நன்றி. சமுத்திரக்கு தெரியும், நாங்கள் இங்கேருந்து ஒரு படம் பார்த்து படம் எடுத்தவங்க.
ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொன்னேன்னா, யார் மாதிரி வரணும் அப்படின்னு சினிமாவுக்கு வர எல்லா மனிதர்களும் பேசிக்காக யார் மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குங்க. எனக்கு வந்து பார்த்திபன் சார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு நாள் நினச்சிட்டு இருப்பேன். எப்படியாவது அவர் அளவுக்கு புட்சாலித்தனம் எனக்கு கிடைக்கணும், அவரை பார்த்து தான் நான் பெருமைப்படுவேன், பொறாமப்படுவேன். எல்லாமே இந்த ஒரு லிமிட்டேஷன், ஒரு ஐடியலிசம் இருக்குல்ல, அது எனக்கு பர்சனலாக பார்த்திபன் சார். அவ்வளோதான் சொல்ல முடியும். அவருக்கு ஒரு 5 ஆஸ்கார் அவார்டும் ஒரு 500 கோடி பணமும் அவர் கொடுத்தா படம் எடுக்கக்கூடாதுங்கிற கண்டிஷனோட அந்த 500 கோடியில் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு என்னோட ஆசை. இது என்னோட கனவு, பார்த்திபன் கனவு. நன்றி.